ஹாய் கைஸ். ஏர்டெல்லோட ஒரு இஷ்யூ, அதை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ போடலான்ட்டு. ரீசெண்டாக என் நம்பரை நான் ரீசார்ஜ் பண்ணலான்ட்டு அவசரத்தில் எங்கள் அம்மா நம்பரை ரீசார்ஜ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அவங்களது வந்து ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, ஸோ அதனால் அவங்களுக்கு நெட்டு தேவைப்படாது. அதனால் அதில் பேசிக் பேக்காக இருக்கிறது தான் இது பண்ணுவேன். ஸோ 1 இயருக்கு நான் முதல்ல அவங்களுக்கு வெறும் 30 GB உள்ளது, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 30 GB உள்ளது 1 இயருக்கு கால்லாம் ஃப்ரீ. அது 2249க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இந்த ஜான் 2025 பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் ஜான் 2026 வரை இருக்குது. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா என் நம்பருக்கு பண்ணலான்னு பண்ணால் கடைசியில் அது அவங்க நம்பருக்கு தெரியாதமா அவங்க நம்பரை பண்ணிட்டேன் அவசரத்தில். அது கடைசியில் அதுவும் ரீசார்ஜ் ஆகி, ஸோ இப்போ இது ஜூலையில் பண்ணேன். ஸோ அதுவும் ரீசார்ஜ் ஆகி அதுவும் ஆக்டிவ்னு காமிக்குது. நான் அவங்கள்ட்ட திரும்பி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு இதை கேன்சல் பண்ணணும், எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இல்லை சார். நாங்கள் சரி ரீஃபண்ட் தான் இல்லை, அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த ஜான் 2026 முடியுதில்ல, அதுலேருந்து இந்த பேக் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது சார், உங்களுக்கு என்றைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்களோ அன்னையிலேருந்து 1 இயருக்கு தான் வேலிடிட்டின்னாங்க. நான் திரும்பியும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை எனக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டு உங்களோட ஹையர் அஃபிஷியலாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். திருப்பியும் அவங்க வந்து ஏதோ அவங்க கொலிகிட்டே கொடுத்தாங்க போல், அவங்கள்ட்ட சொன்னாலும் திரும்பி அதே பதில் தான் சொல்கிறாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நானும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், திரும்ப ஒரே பதில் தான் சொல்கிறாங்க. யூஸ்வலாக ஏர்டெல்லோட சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ப்ரீபெய்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ப்ளஸ்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அந்த ட்ராயில் கூட டெலிகாம் இதோட ட்ராய்னு ஒரு இது இருக்குது, அதுக்கு வந்து நான் ஒரு மெயில் போட்டேன். ஸோ இதோட மெயிலை நான் கூகுள்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தேன். பட்டு அப்போவும் ஒன்றும் அங்கேருந்து ஒரு ரிப்ளையும் இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இது ஏன் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல, பட் நம்ம இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏர்டெல்லோட சர்வீஸ் வந்து முதல்ல மாதிரி இல்லை. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை.